Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பக்கூடிய நபரை ஒரே நாள்ல வசியம் செய்யக்கூடிய ஒரு பிரியாணி இலை வசிய முறை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த பிரியாணி இலை வசியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண முதல் நாளே உங்களுக்கு மாற்றம் தெரியும். அதாவது இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க கூட பேசாம ரொம்ப நாள் இருந்தாங்கன்னா அவங்களோட மனதுல உங்களோட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களை பத்தி அவங்களே அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அந்த ஒரே நாள்ல உங்க மேல அன்பு அதிகமாகி உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணவும் செய்வாங்க. ரொம்ப நாள் பேசாம ஈகோவா இருக்கக்கூடிய பர்சனா இருந்தா இந்த முறையை பண்ணி நீங்க அவங்க முன்னாடி நின்று பாருங்க. அவங்க உங்ககிட்ட நல்லபடியா நடப்பாங்க, நல்லபடியா பேசுவாங்க. முன்னாடி இருக்கணும். ஜஸ்ட் நீங்க போன் கால் பண்ணிட்டு அது வருதான்னு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் போன் கால்ல எமோஷனல் பாஸ் ஆகாது. சேம் டைம் நீங்க நேர்ல இருக்கிறப்ப அந்த எமோஷனல் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நல்ல மாற்றங்களே உங்களுக்கு தெரியுமே. இது யாரு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்காக நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே பயன்படுத்தலாம். நீங்க என்ன மனநிலையில இருக்கும்போது பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தால் பயன்படுத்தாதீங்க. போதை வஸ்துக்கள் ஏதாவது எடுத்திருந்தால் பயன்படுத்தாதீங்க. அல்லது நான் அசைவ உணவு வந்து இன்னைக்கு சாப்பிட்டுட்டேங்க அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. போதை வஸ்துக்களும் அந்த போதையோட பவரை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்மோக் பண்ணாவே ஒரு 2 days எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்தாற் போல டைம் நீங்க எடுத்துக்கோங்க. உடம்பு முற்றிலும் ஒரு நார்மலான மனநிலைக்கு வந்த பிறகு எடுங்க. ரொம்ப கோபமாவோ ரொம்ப சோகமாவோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இதை ட்ரை பண்ணாதீங்க. இதை நீங்க பண்றீங்கன்னா ஒரு நார்மலான மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு பண்ணுங்க. உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஜஸ்ட் ஒரு வயிற்று வலியா இருந்தா கூட இதை நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட கவனம் முழுக்க அந்த வயிற்று வலிக்கு போயிடும். இதுல பெருசா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்த முடியாது. இதை நீங்க பண்ணும்போது இந்த ஒரு முறை தான் நான் பண்ணுவேன், இதுல எனக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறியோட பண்ணுங்க. அடுத்தது நீங்க பண்ணக்கூடிய நபர் அவங்க இல்லாமல் என்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் வந்தா ஓகே, கிடைச்சா ஓகே அப்படிங்கிற நிலையில நீங்க பண்ணும்போது 50-50 சான்ஸ் தான் நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு அது வேணும், நடக்கணும், கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். பிளஸ் ஒரு வெறியோட பண்ணுங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தோக்க மாட்டேன், ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற வெறியோட பண்ணுங்க. ஷார்ட்டா சொல்றனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதுல சாதாரணமா எடுத்துக்காம நீங்க இதை செய்யும் போது இது எல்லாமே கொண்டு வாங்க. முதல்ல மனசை முழுமையா ஒரு தாட் என்ன வேணுமோ அவங்க மேல நிறுத்தி, என்ன வேண்டான்னு சொல்லக்கூடிய உரிமை உனக்கு இல்ல, நான் என் வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணுவேன், என்னைய யாரும் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன், எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் பண்ணிட்டு இதை செய்ய ஆரம்பிங்க. செய்யும் போது வந்தே தீரணும், பேசி ஆகணும், நான் தான் வேணும், என்கிட்ட கெஞ்சணும் அப்படிங்கிற அளவுக்கு வெறியோட பண்ணுங்க. அப்ப ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல கடைக்கு போய்க்கோங்க, பிரியாணி இலைன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. பிரியாணி இலையில அது வந்து நல்ல இலையா பாருங்க. அதாவது பிரியாணி இலை வந்து பாத்தீங்கன்னா பச்சையாவும் இருக்கும், காஞ்சதும் இருக்கும். இல்ல நீங்க காஞ்சதான் வாங்கணும். காஞ்ச இலை வந்து பாத்தீங்கன்னா கசங்கி இருக்க கூடாது, கிழிஞ்சு இருக்க கூடாது, நல்ல இலையா பார்த்து வாங்கிக்கோங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அப்படி கிடைக்கலன்னா பச்சை இலையவே வாங்கிட்டு வந்து ஒரு புக்கு கடியில வச்சு ஒரு 4-5 நாள் விட்டீங்கன்னா அது காஞ்சிரும். அதன் பிறகு நீங்க எடுத்து பயன்படுத்தலாம். இந்த பிரியாணி இலை வாங்கிக்கோங்க. இதை நீங்க நைட்டு தான் பண்ணணும். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இதற்கு தீட்டுலாம் இருக்குங்க. ஏதாவது தீட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க, இல்லை கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல இது யூஸ் பண்ணாதீங்க. அதர்வைஸ் ஓகே, நார்மலா இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதியா பெட்ல உட்காந்துட்டு முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மனதை எந்தவித டைவர்ஷனும் இல்லாமல் இதுல முழு கவனம் செலுத்துங்க. பிகாஸ் வேற ஏதாவது நீங்க டைவர்ஷன்ல இருந்தீங்கன்னா இதுல முழு கவனம் வராது. இதை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வேற எந்த முறையும் பயன்படுத்தவே கூடாது. இந்த முறையை முழுமையா நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால இதுல முழு கவனம் செலுத்திக்கோங்க. இந்த முறையை முழுமையான கவனம் செலுத்தின பிறகு நல்ல மூச்சு காற்றை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு காற்றை வெளியிடுங்க. இதை ஒரு 5 நிமிடங்கள் பண்ணா போதும். நல்லா மூச்சு காற்று இழுத்து மூச்சு காற்றை வெளியிட்டுட்டு அதன் பிறகு அமைதியா கண்ணை மூடிட்டு நீங்க எந்த பர்சனுக்காக இதை பண்ண போறீங்களோ அந்த பர்சனை பத்தி நினைக்க ஆரம்பிங்க. அந்த பர்சனோட உருவத்தை உங்க மனக்கண்ல கொண்டு வாங்க. நீங்க அவங்களோட உருவம் உங்க மனக்கண்ல வந்துருச்சு அப்படின்னா அதுல ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே அவங்களோட உருவத்தை பாருங்க. அதன் பிறகு நீங்களும் அவங்களும் ஒன்னா சந்தோஷமா இருந்த ஒரு நிகழ்வுகளை நினைக்க ஆரம்பிங்க. அவங்கள பத்தி சந்தோஷமான மூமெண்ட் மட்டும்தான் வரணும், வேற எந்த மூமெண்ட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. 2 பேரும் ஒரு சந்தோஷமான ஹாப்பியான ஒரு நிலையில இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த நிலையை திரும்ப கொண்டு வாங்க. அந்த நிலை உங்களுக்கு நல்லா வந்த பிறகு அதுல ஒரு 10 நிமிடங்கள் இதுலயே இருக்க ஆரம்பிங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, என்னால் அதை நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு அவங்க எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நினைக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இப்போ உங்ககிட்ட பேசலை, ஆனால் அவங்க நினச்சி நீங்கள் பார்க்குறீங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருந்த மூமெண்ட்டை நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் லைட்டாக ஒரு பெயின் உருவாக ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அப்படி பிடிச்சவங்களை வந்து நம்ம இழக்கிறப்ப அந்த வலி ரொம்ப கொடுமையானது. அந்த வலி நம்ம இதயம் உணரும். இதயத்துக்கு அந்த வலியை நீங்க ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த வலி ஃபீல் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு உறுதிமொழி எடுங்க. இல்ல, நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க எனக்கு வேணும், அவங்க வேணுங்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை கொண்டு வாங்க. உங்க மனதுல கொண்டு வந்த பிறகு ஒரு வெறியை உருவாக்குங்க. எனக்கு அவங்க வேணும் அப்படிங்கிற அந்த வெறியை பூம் பண்ண ஆரம்பிங்க. நல்லா பூஸ்டப் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு அவங்க வேணும்,
நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க தான் என் உலகம், அவங்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு வெறிய கொண்டு வந்த பிறகு திரும்பவும் அவங்கள பத்தி அவங்கள நீங்க முதல்ல எப்ப பாத்தீங்க, அதுல இருந்து உங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷா பார்த்துருக்கலாம், இல்ல மொபைல் மூலியமா சந்திச்சிருக்கலாம், இல்ல பார்க்காமே நீங்க பேசி பழகிருக்கலாம். அந்த முதல்ல நீங்க எப்படி பேசியிருப்பீங்க, என்ன மாதிரியான பழக்கங்கள் உங்களுக்குள்ள வந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து உன்னோட அப்படியே நினைக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள சண்டைகள் வரும்போது அந்த சண்டை ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, அந்த சண்டைக்கு என்ன காரணம், அந்த சண்டையை வராமல் நீங்க எப்படி தடுத்துருக்கலாம். ஒருவேளை அவங்களே ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், அதை நீங்க பெருசு பண்ணி சண்டை போட்டுருக்கலாம். பெசாம அன்னைக்கு நம்ம அமைதியா போயிருந்துருக்கலாமே, நம்ம ஏன் தேவையில்லாம சண்டை போட்டோம் அப்படின்னு நீங்க பண்ண தப்பையும் ஒன்னொன்னா ரியலைஸ் பண்ணிட்டு இனி அதை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அந்த காலகட்டங்கள் ஒவ்வொரு மூமெண்டா திரும்ப 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 1 by 1 அப்படியே நினைச்சிட்டு வாங்க. அது உங்க மைண்ட்ல வந்து பசுமரத்தாணி மாதிரி அப்படியே நச்சிட்டு இருக்கும். பிகாஸ் இது உங்களோட வலி. அந்த வலியை நீங்க நினைக்க 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 அப்படியே உடம்புலாம் பதறும், படபடக்கும், லைட்டா ஸ்வெட் ஆகும். அதை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சந்தோஷம் வரும், கண்ணில் தண்ணி வரும், இந்த வலி வேதனை எல்லா விதமான ஃபீலுமே நீங்க அதை உணர ஆரம்பிக்கணும். அதை உணர்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அட் ப்ரெசென்ட் அது நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு அது ஃபீல் இருக்கணும். இப்போ உங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரமா, ஒரு வெயிட்டா, ஒரு வலி நிகழ்ந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பென் ஒன்று எடுத்துக்கோங்க. பிரியாணி இலையை ஏதாச்சும் ஒரு நோட்டு மேல வச்சுட்டு அவங்களோட பெயருங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க அவங்களை எப்படி கூப்பிடுவீங்களோ அதை தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பெயர் மணின்னு இருக்கு, பட் ஆனா நீங்க அவங்களுக்கு வேலை செல்லம் தங்கன்னு கூப்பிடுறீங்கன்னா செல்லம் கால் மீ அப்படின்னு எழுதுங்க. இதே மாதிரி தான் நீங்க என்னன்னு சொல்லுங்களா கால் மீன் போட்டுட்டு அது மட்டும் அப்படியே பிரியாணி இலையை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க, நீங்க அவங்களோட பேசுறீங்க, அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க, அவங்க நீ இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை வந்து ஒரு 10 to 20 நிமிடங்கள், அதுக்கு மேல ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே நினைக்க ஆரம்பிங்க. அவங்க உங்களோட பேசுறாங்க, நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது, நீ தான் என் உலகம், என் கூட பேசுன்னு சொல்லி உங்ககிட்ட அவங்க அப்படியே கெஞ்சுறாங்க. இதை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த ஃபீல், ஏன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய ஃபீல் பண்ணி இதுக்கு வரும்போது அந்த பெயின் நல்லா வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த உணர்ச்சி பயங்கரமா இந்த டைம்ல இருக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு ஹை லெவல்ல இருக்கும். ஹை லெவல்ல இருக்கிறது பயங்கரமா இருக்கும். அந்த ஃபீல் அப்படியே வந்த பிறகு ஒரு கேண்டிலோ இல்ல ஒரு விளக்குலயோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணியில லைட்டா ஓரத்துல பத்த வச்சுட்டு அந்த புகை அப்படியே ரூம் முழுக்க பரவற மாதிரி வச்சுட்டு கொசுவர்த்தி அப்படிங்கிற மாதிரி பத்தச்சு அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துங்க. நீங்க இதை பர்ஃபெக்டா பண்ணீங்க அப்படின்னா நைட்டு கனவுல அவங்க சம்பந்தமான கனவு வரும். அந்த கனவு எந்த மாதிரியான கனவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கனவு உண்மையா நடக்கிறதா இல்ல கனவா அப்படின்னு உங்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஃபீல் வருமே. அந்த அளவுக்கு அந்த ட்ரீம் இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவல்ல அந்த ட்ரீம் இருக்குமே. அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரீம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாள்ல ரிசல்ட் வந்துடும். நான் சொன்ன உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்க பண்றீங்கன்னா உணர்வு தான். பிளஸ் அந்த புகையை நீங்க சுவாசிக்கும் போது மனதுல அப்படியே பதிய ஆரம்பிச்சு ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த நாள் காலையில 3:20 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு நைட்டு நீங்க என்னென்னலாம் விஷுவல் பண்ணீங்களோ அது அத்தனையும் ஒன்ஸ் அகைன் விஷுவல் பண்ணுங்க. அதே ஃபீலை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, என் கூட பேசுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு சந்தோஷமா இன்னைக்கு அவங்க கிட்ட எனக்கு வரப்போகுது, என்னை தேடி வரப்போறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை மட்டும் கொண்டு வாங்க. இன்கேஸ் ரொம்ப ஈகோட்டிக் பர்சனா இருந்தாங்கன்னா நேர்ல போய் பார்க்க ரெடியா இருங்க. அவங்க கிட்ட மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இதை எரிக்கும் போது வரக்கூடிய ஸ்மெல்ல நீங்க இப்போ கேட்டே அதாவது ஃபீல் பண்ணிட்டே படுத்தீங்கன்னா டிராமாட்டிக்கல் ரிசல்ட் கிடைக்கும். அதே போல நீங்க விஷுவல் பண்ணியிருப்பீங்க, நீங்க என்னென்னலாம் தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த தப்பை அத்தனையுமே சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க லைஃப் டைம் உங்க கூட இருப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். கரெக்டா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லதுக்கு மட்டும்.